செய்யலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் முட்டையெல்லாம் அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. காய்ஞ்சதுக்கு அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு பேனல்ல எண்ணெயை ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு அது கூட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அதை வதக்க விடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்டதுக்கு அப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுத நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வந்து தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 1 கப் அரிசி அளவுக்கு 2 கப் அரிசி தண்ணியால ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விடுறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை திறந்து பாருங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொதி வரும்போது திருப்பி கலரி விடுங்க. திருப்பி கலந்து விட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கொதி வந்திருக்கும். நல்லா கொதி வந்திருக்கும் போது திருப்பி ஒரு கலரி விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச முட்டை கிரேவியை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு டம் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டம் போட்டதை மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான முட்டை பிரியாணி ரெடி. சடா.